ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்ட்டான காரக்குடி கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துட்டேன். இதில் 7-8 வரமிளகாவையும் அதிலே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 கட்டி பூண்டை நல்லா தோல் உரித்து இதிலே சேர்த்து விட்டுட்டேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்து விட்டுக்கிட்டேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டு பண்ணலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ சட்னி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதிலேயே சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு தடவை வணக்கி விடுங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இதிலே நான் 2 தக்காளியை பியூரியாக அடித்து இதிலே சேர்த்து விட்டுக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சட்னி கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இப்படி செய்யும்போது பச்சை வாடை நமக்கெல்லாம் போயிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடெல்லாம் போய் நல்லா சட்னி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதுலேயே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.